ரூபாய் வந்து சன்மானம். எதுக்கு? யாரெல்லாம் வந்து லஞ்சம் புகார் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரூபாய் சன்மானம்னு நேத்துல இருந்து ஒரு ஃபேக் நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேக் நியூஸை நம்பி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ்ல ஐஇ தமிழ் அப்படின்ற ஒரு இணையதளம் நடத்துறாங்க. அதுல வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒன் இந்தியா தமிழ், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பழமையான இணையதள ஊடகம் வந்து ஒன் இந்தியா தமிழ். அந்த ஒன் இந்தியா தமிழ்ல இந்த செய்தி வருகிறது. இது எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இந்த அளவிற்கு பொய் செய்திகள் போய் மக்களை சேருகிறது. இந்த பொய் போகிற வேகத்தில் உண்மை போகுமா என்றால் உண்மை போகாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. முதல் பெண் அமைச்சர்னு சொல்றாங்க. யார? கீர்த்தனான்றவங்கள, அந்த சிவகாசியில ஜெயிச்ச வேட்பாளர். முதல் பெண் அமைச்சர்னா போன ஆட்சியில கீதா ஜீவன் யாரு? கயல்விழி செல்வராஜ் யாரு? அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து நிலவப்பெருக்க ஃபீல் யாரு? அதற்கு முன்பு வந்து அன்னை சத்தியவாணி முத்து யாரு? லூர்தம்மாள் சைமன் யாரு? எக்மோர்ல வந்து ஒரு ரோடு பேரே எது, அந்த கமிஷனர் ஆபீஸ் இருக்கிற ரோடுன்னு தான் நினைக்கிறேன், ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு. அவங்க யாரு? சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாடியே அவங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றவங்க. முதல்ல வந்து இந்தியாவிலேயே சட்டமன்றம் அமைந்தது தமிழ்நாட்டில் தான். அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட உறுப்பினராக உள்ள எம்எல்சிக்கு போறாங்க அப்படின்னா அது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இப்படி எவ்வளவோ பேர் இதுக்கு முன்னாடி பணியாற்றி இருக்கிறாங்க. அந்த பணியாற்றியவர்களுடைய வரலாறை எல்லாம் அழிச்சிட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் அப்படின்னு ஒன்ன பரப்புறாங்க. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசடி.